வாழ்வோம் வாழ வைப்போம். சித்தர்கள் அருள்குடில் அறக்கட்டளை. குரு மா அப்பன் அவர்கள் அல்லார். சீர காதி லட்சுமராஜ். இன்றைக்கு இடுப்பு வரி விகாலனுக்கு வருது. என்ன கேட்டா வாகனம் ஓட்டுறதை அடிக்கிறதுன்னு. வாகனமே ஓட்டாம உட்கார்ந்துட்டு இருக்கிறவங்களுக்கு இடுப்பு வலி வருது. இந்த இடத்துல அந்த புட்டத்துக்கு மேல அந்த முதுகு தண்டுடைய அடிப்பகுதியை ஒட்டி கொஞ்சம் ஒரு 3-4 அங்குலத்துக்கு வலி வந்துடும். அதுக்கு என்னென்னமோ பண்ணி பார்ப்பாங்க, சரியாகாது. நீங்க கூடுமான வர ஓய்வு தேவை. இந்த உட்கார்ந்த உடனே வீட்டுக்கு வந்தோடனே ஏதாவது ஒரு சாதாரண துணி கட்டிக்கிட்டு உடம்பெல்லாம் ஃப்ரீயா இருக்கலாம். அந்த இடுப்பு கிட்ட அந்த எந்த இடத்துல வலியோ உங்க கைய வச்சு நல்லா பாருங்க. இந்த இடம் இருந்ததுன்னா இது வரைக்கும் நல்லா தேய்க்கும். தட்டுவாங்க, தட்டாதீங்க, அருள் போகுது அப்பத்துக்கு நல்லா இருக்கு, வலி வந்துட்டு பலமா. நல்லா ஒரு 6-7 தடவை தேய்ச்சி விடுங்க. கையை மாற்றி மாற்றி தேய்ச்சி விடுங்க. நல்லா தேய்ச்சி விடணும் 6-7 தடவை தேய்ச்சி விட்டு போட்டு அந்த முதுகில் இருந்தே நல்லா கவனிங்க. இப்படி இருக்கு சுகமா அந்த எலும்பு வரைக்கும். அது ஒரு 4-5 தடவை. அதே மாதிரி இதையும் 4-5 தடவை. இப்படி எப்போ வீட்டுக்கு வந்து சேர்ந்த பின்னால் எல்லா வேலையும் செஞ்சுட்டு என்ன செய்யணும்னா குடிக்கிறப்ப அதே மாதிரி நல்லா கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா தேய்ச்சிட்டு வாங்க. வாயு பிடிப்புகள் சதை இதுகள்லாம் மாறும். செஞ்சுட்டு வரணும். கூடு வேற உணவுல காலை உணவுல குழுவை நீராகாரம் சொல்லியிருக்கிறேன், பனை சோறு சொல்லியிருக்கிறேன். அந்த வெங்காயத்தை உப்பு கொஞ்சம் மோர் விட்டு உப்பு நல்லா பிசைஞ்சு 2-3 வெங்காயம் கழிச்சாலும் பலவிதமான நோய்களை நீக்கக்கூடிய சக்தி நீராகாரத்துக்கும் பறை சோத்துக்கும் வெங்காயத்துக்கும் உண்டு. ஒரு உப்பு போட்டுக்கலாம், மோர் விட்டு பிசைஞ்சு சாப்பிடலாம். வாயு பித்தம் காப்பா எல்லாத்தையும் அடிக்க சக்தி உண்டு. மதிக்கல் இப்படி செய்யுங்க ராத்திரி. ஆகவே இதை செஞ்சுட்டு வாங்க. எண்ணெயை போட்டு பொழுதோடு படுக்கிறப்ப அளவா அதை போட்டு தேய்ச்சி கொடுக்காங்க. பயன் இருக்கு. பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.